பொறியாளர், சமூக ஆர்வலர் தம்பி சகோதரர் ஆகாஷ் அவருடைய காவல் சித்திரவதை படுகொலைக்கு நீதி கேட்டு நீதிக்கான யுத்தத்தை தொடர்ந்து முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மானாமதுரை வாழ் கிராம பொதுமக்களுக்கு கன்சிராமிச செயல்கள் கூட்டமைப்பு சார்பாக முதற்கண் எனது ஆதரவு வளர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சகோதரர் ஆகாஷின் நீதிக்கான உரையை நான் தொடங்குகிறேன். இந்திய வரலாற்றில் என்பது மக்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்து செவிசாய்க்கும் பொழுதே அரசு அந்த மக்களின் செவிக்கு அருகில் என்ன சொல்வார் என்று கேட்க முன்வர வேண்டும். அப்படி அரசு அவரின் கோரிக்கையை செவி கொடுத்து வாங்காத பொழுது மக்களுடைய போராட்டம் அது எந்த மாதிரியாக நகரை நோக்கி போகும் என்பது உலகில் பல வரலாற்று நிகழ்ச்சிகள் எச்சரித்துள்ளது. ஆகையால் இன்று நாங்கள் இந்த 20ஆம் நூற்றாண்டில் கூட எங்கள் சகோதரின் மரணத்துக்கு நீதி கேட்டு நாங்கள் 20 நாட்களுக்கு மேலாக போராடக்கூடிய ஒரு அவல நிலை இங்கு இருக்கிறது. இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் சமூக நீதி என்ற பெயரில் ஆட்சி செய்பவர்கள் உண்மையில் சமூக நீதிக்காக ஆட்சி செய்கிறார்களா, இல்லை சமூக அநீதிக்காக ஆட்சி செய்கிறார்களா? இந்த தொடர்ந்து ஒரு சமூக குற்றத்தை செய்யக்கூடிய குற்ற பின்னணி கொண்ட நபர்கள் எல்லாம் சிறையில் சுபகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் ஒரு மது விற்பனையை எதிர்த்து ஒரு பொது நலனுக்காக குரல் உயர்த்திய தம்பி ஆகாஷ் ஒரு காவல் சித்திரவதையால் படுகொலை செய்யப்பட்டதை எந்த மானுட சமூக போராளியும் சமூக முற்போக்காரர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தம்பி சகோதரர் ஆகாஷுடைய மரணம் என்பது ஒரு சமூக மாற்றத்திற்கு சமூக நீதிக்கு விடப்பட்ட சவால். இந்த போராட்டம் நாம் சகோதரர் ஆகாஷின் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்யும் வரை தொடர வேண்டும். இந்த கைது சம்பவம் தமிழக வரலாற்றை திருப்பி போட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் எந்த மூலையும் லாக்அப் டெத் நடக்குவதற்கு இது ஒரு எச்சரிக்கை மணி மானாமதிலிருந்து அடிக்க துவங்கி இருக்கிறது. அது இந்த மக்கள் ஒரு தைரியமாக உண்மையை சொல்ல போனால் போராட்டங்கள் எல்லாம் நீர்த்து போக செய்யக்கூடிய அளவுக்கு ஆளும் கட்சிகள் ஆளும் தரப்புகள் நிர்வாகம் மூலம் பல சதிகளை செய்வார்கள். ஆனால் இந்த போராட்டம் அப்படி அல்ல. பல்வேறு சவால்களை கடந்து நீதிக்கான யுத்தத்தில் தொடர்ந்து நிற்பதற்கு காரணம் இந்த போராட்டத்தை மனமுவந்து ஒருங்கிக்கக்கூடிய சகோதரர் லெனின் அவர்கள், தியாகி இமானுவேல் சேரன் பேரவை சேர்ந்த அன்பு தோழர் ஜெகதீஷ் போன்றவர்களெல்லாம் பல ஆண்டுகள் அதாவது மானுடத்திற்கான போராட்டத்தில் களத்தில் நின்று பல்வேறு அனுபவங்களை சவால்களையும் எதிர்கொண்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த நேர்மையான சமூக அக்கறை மீது கொண்டவர்கள், சமூகத்தின்பால் அக்கறை கொண்டவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போது இந்த போராட்டம் மாசற்ற தன்மையுடன் ஒரு பரிசுத்தமான புரட்சிகர பாதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு எங்களுடைய ஆதரவை, கண்ணியமிக்க ஆதரவை கன்சிராமிச செயல்வீரர்கள் கூட்டமைப்பு ஆதரவு அளிக்கிறது. தமிழ்நாடு சீக்கிய சங்கம் சார்பாக நாங்கள் எச்சரிக்கின்றோம். நீதிமன்றம் நியாயமான தீர்ப்பை வழங்காவிட்டால் மக்கள் மன்றம் தீர்ப்பை எழுதுவார்கள் என்பதை இந்த மண்ணில் நான் எச்சரிக்கையாக ஒழித்துக் கொண்டு இந்த சகோதரன் ஆகாஷிற்கு நீதிக்கான உரையை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டத்தில் உறுதுணையாக இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.